எல்லாருக்கும் ஹாய். நான் இன்னைக்கு கருவேப்பிலை முட்டை வறுவல் செய்ய போகிறேன். இப்போ எப்படி செய்து நம்ம பார்க்கலாம். அதுக்கு 6 முட்டை நான் வேக வச்சு எடுத்துருக்கேன். ஒரு கைப்பிடி கருவேப்பிலை சேர்க்குறேன். வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ லோ ஃப்ளேமில் 4 நிமிஷம் ஆகுது. போதும், நான் எடுத்துடுறேன். அவ்வளோதான், இதை நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், நான் அரைச்சிட்டேன். 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்க்குறேன். கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்க்குறேன். 1/4 டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்க்குறேன். கொஞ்சமாக உப்பு சேர்க்குறேன். ஆனால் சிம்மில் தான் வச்சுருக்கேன். முட்டை உள்ளே சேர்த்துடலாம். அவ்வளோதான், 2 நிமிஷம் ஆகுது. போதும், நான் எடுத்துகிறேன். 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்க்குறேன். 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்க்குறேன். ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 பச்சை மிளகாய், 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்க்குறேன். இப்போ வெங்காயம் சேர்த்து மீடியம் ஃப்ளேமில் 5 நிமிஷம் ஆகுது. போதும். 2 டீஸ்பூன் தனியாத்தூள் சேர்க்குறேன். 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள் சேர்க்குறேன். 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா, தேவையான அளவு உப்பு சேர்த்துறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். அனல் சிம்மில் தான் வச்சுருக்கேன். அரைச்சி வச்ச கருவேப்பிலை பொடி உள்ளே சேர்த்துடலாம். மூணு டேபிள் ஸ்பூன் தண்ணி சேர்க்குறேன். மிக்ஸ் பண்ணிவிடலாம். இப்போ சிம்மில் 2 நிமிஷம் ஆகுது. போதும். முட்டை உள்ளே சேர்த்துடலாம். நான் முட்டை கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்க்குறேன். அவ்வளோதான், நான் எடுத்துடுறேன். அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.